22 வசனங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஹல்லேலூயா. புஸ்தகத்தை ஆமென் அதிகமாக படிச்சிருக்கேன்னு சொல்லவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாஸ்தவம் நேபுகாத்நேச்சார் உலகத்தே ஆண்ட ஒரு சர்வாதிகாரி. பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் முதல்ல நினைக்க வேண்டியது யாரை தெரியுமா? முதல்ல ஒன்று, நோவா காலத்தில் கர்த்தர் அவங்கள ரட்சித்து கீழே கொண்டு வந்த பிறகு, அவங்க பழுகி பெருகின பிறகு அவங்களுக்குள்ளால ஒரு ஆசை, நம்ம ஒரே பாஷையாக இருக்கிறோம், ஒரே ஆமென் இடத்துல இருக்கணும்னு சொல்லி வானளவிய ஒரு கோபுரத்தை கட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்போது தேவனிடத்தில் கேட்கல, இவங்களாவே மனசுக்குள்ளால நினச்சி அவங்க என்ன செய்தாங்க, கட்ட ஆரம்பித்தாங்க. தேவன் அங்கே இறங்கி வந்து பார்க்கும்போது இவங்க கட்டிகிட்டே இருக்காங்க. தேவனுக்கு அங்கே இடமே இல்லை. இவங்க மனசெல்லாம் எதை சொல்லுதுன்னா, பெரிய கட்டடத்தை கட்டணும், வானளவிய கட்டடம் கட்டணும். நம்ம இங்கே பார்க்கும்போது எல்லா உலகமும் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை கட்டிட்டு இருக்கும்போது தேவன் மேலேருந்து கீழே என்ன செய்தார், இறங்கி வந்தார் மனிதர்களை பார்ப்பதற்காக. ஆமென். இங்கே சுற்றில் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக கீழே வந்தபோது இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய நடத்தை, இவங்களுடைய செயல்பாடு ஒன்று கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஓஹோ நீ அவ்வளோ கட்டிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்தா தெரியுமா, அந்த செகண்டே அவங்களுடைய பாஷைகளை கர்த்தர் என்ன செய்தாராம், தாறுமாறாக்கினார். அந்த தாறுமாறாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த மனிதர்கள் என்ன செய்தாங்கன்னா, சிதறப்பட்டு ஆங்காங்கே போய் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்தாங்க, கட்டினாங்க. அந்த சிதறப்பட்ட அந்த 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 பாஷைகளை மாற்றப்பட்ட அந்த இடத்தை தான் பாபிலோன். அதை சுற்றில் இருக்கிற ஜனங்கள், அதில் சுற்றில் இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆமென் மகிமைப்படுத்தப்பட்ட இடம்தான் இந்த பாபிலோன். கவனமாக கவனிக்கணும். இந்த பாபிலோன் என்று சொல்லும்போது அவங்க தான் ஆளுகை செய்த முதல் பேரரசு. ஆமென். ஆளுகை செய்த முதல் பேரரசு. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நேபுகாத்நேச்சார் ஆட்சி செய்யும்போது அவர் மனசுக்குள்ளால ஒரு எண்ணம் வந்துச்சு. எண்ணம் தெரியுமா, இனி என்ன நடக்க போகுது, இப்போ நல்லா இருக்குது, நல்ல ஆட்சி இருக்குது, நல்ல ஆமென் எல்லா இடங்களும் மக்கள் இவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்கு? நேபுகாத்நேச்சார். இவரை பற்றி எல்லா இடங்களும் பேசப்படுறாங்க. இவர் சொல்லுகிற அதிகாரத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. அதனால இனி என்ன நடக்க போகுதோ, யார் ஆட்சி செய்ய போகிறாரோ என்று சொல்லி மனதுக்குள் நினைக்கும் போது அன்றைக்கு இரவுல கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன சொப்பனம் கொடுத்தாரு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான ஒரு சிலை பிரகாசமான இருந்தது. அந்த பிரகாசமான அந்த சிலையில் 4 பார்ட் இருக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த சிலை கொஞ்சம் போடுங்கம்மா. தலை பொன்னால் செய்யப்பட்ட தலை, கீழே வெண்கலம், அதுக்கு கீழே இது என்ன குறிக்குதுன்னா, தரம் குறைந்த ஆமென் ஆட்சியை குறித்து தேவன் குறித்து சொல்லுகிற ஒரு பகுதியை இந்த இடத்துல குறிக்கப்பட்டது. பாருங்க, தலை வெள்ளி, அடுத்து என்னது வெண்கலம், கீழே என்னது இரும்பு, பாதம் என்னது இரும்பு, களிமண். ஆமென். இன்னைக்கு போஸ்ட் ஆமென் எங்கே இருக்கிறோம்? தலை போயிட்டு, வெள்ளி போயிடுச்சு, வெண்கலம் போயிடுச்சு, இரும்பும் போயிடுச்சு. இப்போ என்னதில் வந்து நிற்கிறோம்? பாதத்தில் வந்திருக்கோம். இனி கடைசி இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, இனி என்ன வரணும்? கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் என்ன செய்யணும், வந்து விழப்போகிற சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிலையை பார்த்த நேபுகாத்நேச்சாருக்கு அபிஷேகம் இல்லாததுனால, அவர் ஒரு ஆட்சி செய்கிறவர் தான், சொப்பனை வந்து எல்லாருக்கும் கத்த தெரிவிப்பார். நிறைய பேர் என்னிடத்துல வந்து கேட்பாங்க, நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்,
எனக்கு அர்த்தம் தெரியல வந்து கேட்பாங்க. ஆவியானவர் நம் கூட இருப்பாருன்னா அந்த அர்த்தத்தை நமக்கு என்ன செய்வார்? சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? இப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரிந்தபடி இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு இந்த சபையை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஆவினாலும் நிரம்பி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அங்கே இருந்த நேபுகாத்நேச்சர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவன் விசுவாசமாக இருந்த, அவன் நம்பி இருந்த மந்திரவாதிகள், பில்லு சூனியக்காரங்க, கல்தேயர்கள், இன்னும் பல விதத்தில் அவங்க யாரெல்லாம் நம்பி கொண்டிருந்தாங்களோ அவங்கள எல்லாரும் அழைத்து அவன் அந்த சொப்பனத்தை சொல்கிறதுக்கு கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சொப்பனம் சொன்னால் அர்த்தத்தை என்ன செய்திடலாம்? சொல்லிடலாம். ஆனால் சொப்பனமும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு ஒரு சூழ்நிலை வந்த போது அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும், யாரு சாஸ்திரிகள்? ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயரையும் கல்தேயர். 4 பேரையும் மனசுக்குள்ளால வச்சிடுங்க. யாரெல்லாம்? எல்லாரும் பேசணும். யாரெல்லாம்? சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர். ஏன் இந்த 4 பேரும் இந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன்னா, இவங்களை நம்பாதீங்க. அல்லேலூயா. இவங்களை யாரும் நம்பாதீங்க. இடத்துல இது சொல்லியிருக்கு, கையில் இது சொல்லியிருக்கு, காலில் இது சொல்லியிருக்கு. நீங்கள் 30 வருஷத்தில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. 40 வயதில் உங்களுக்கு திருமணம் ஆகும். 50 வயதில் தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். இது யார்? கன்னியாகுமரியில் ஒருத்தர் வச்சு நீட்டிட்டு கையை காட்டுறீங்களா அப்படின்பாங்க. நிறைய பேர் கையை காட்டிட்டு ஜோசியத்தை பார்த்துட்டு முகம் கோணவங்க உண்டு, சந்தோஷமாக போகிறவங்க உண்டு. ஆமென். அந்த ஜோசியருக்கு திடீர்னு மனசு தோணும், இவங்க நல்ல செய்தி சொல்லிடலாம் அப்படின்னா ஆமாம் புகழாரம் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்க சந்தோஷமாக போவாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோ ஏதோ நடக்க போகுதா, துக்கத்தை. ஒன்றும் நடக்காது. ஆனால் இவங்களை கலங்கடிக்க வேண்டிய ஜோசியர்கள் இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இத்தனை 4 பேரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. இந்த நம்பக்கூடியவர்கள், அந்த ராஜா நம்பி இருந்த இந்த 4 பேரும் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஒன்று சொப்பனத்தை சொல்லுங்க. சொப்பனத்தை சொன்னால் எல்லாரும் ஏதாவது ஒன்று என்ன செய்திருவாங்க? புரட்டி சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றதுக்காவது சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தத்தை என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஆமென். அவர் சொன்னார், சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும். இக்கட்டான காலகட்டத்தை பாருங்கள். சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அவங்க சொல்கிறாரு, சொப்பனத்தை சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் என்ன விஷயம்னா, மனுஷனோடு வாசம் பண்ணாத தேவர்களை அல்லாமல் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அருமையானது. பாருங்க, மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர். அப்போ ராஜா ஒரு கட்டளை போட்டார், நீங்கள் சொல்லலைன்னா நீங்களும் உங்கள் வீடு என்ன செய்யப்படும்? எரிக்கரையாக்கப்படும். ஆமென். அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்ன. பயந்து போய் நடுங்கி போய் எல்லாரும் இருக்கிற நேரத்தில் கொல்லுவதற்காக ஆமென் ஆர்டர் போட்டுற அந்த சூழ்நிலையில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? தானியேலுக்கும் அவ கூட இருந்தவர்களுக்கும் செய்தி வருது, கொல்ல வர்றாங்க. உன்னை ஞானி, நீ 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 உன்னை கொல்லணும் என்பதற்காக ராஜா கட்டளையிட்டிருக்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டாராம். சொப்பனத்தையும் சொல்லணுமா, அர்த்தத்தையும் என்ன செய்யணுமா? சொல்லணுமா. ஆமென். இவ்வளோ தானே, எங்களுக்கு ஒரு தவணை தாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீர்வு இல்லாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஆமென். நீங்கள் போய் முழங்கால் போட்டாலே அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் இந்த முக்கியமான இந்த வேத பகுதியில் தானியேலும் அவர் கூட இருந்த தோழர்களும் செய்து காண்பித்திருக்கார்கள். ஹல்லேலூயா.
என்ன செய்தாங்க? எனக்கு ஒரு தவணை தாங்க, ஒரு நேரத்தை தாங்க, ஒரு நாள் இரவை தாங்க, ஒரு நாளை தாங்க. நாங்கள் அந்த நாளை குறிப்பிட்டு தேவ சமூகத்தில் கேட்ட அந்த அர்த்தத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? சொல்லி தருகிறோம். தைரியத்தை பாருங்க. இதில் இருக்கிற எந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சொல்லுங்க, எங்க கூட இருக்கிற தேவன் சகலவற்றையும் அறிகிற ஒரு தேவன் என்று விசுவாசிக்கிற மாத்திர கையில தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். அவரை அறியாம, அவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியமும் தேசத்தில் நடப்பதில்லை. ஆமாம், தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுப்பதில்லை, ஒரு சொப்பனத்தை கத்தர் கொடுப்பதில்லை. தேவனை அறியாம கத்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காகவே சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? தானியேலும் அவருடைய தோழர்களும் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்தாங்களாம்? ஜெபித்தார்கள். வேற ஒன்றும் செய்யலை. ஜெபத்துக்கு என்ன உண்டு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க தேசத்தை அசைக்கிறதுக்கு? எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? நான் விசுவாசிக்கிறேன் தானியேலோடு கூட யார் கூட இருந்திருப்பாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் தான் இருந்தாங்க. ஒரு ஆள் ஜபத்துக்கும் மதிப்பு உண்டு, 4 பேர் சேர்ந்து ஜபித்திருக்க ஜபத்துக்கும் என்ன உண்டு? மதிப்பை கத்தர் வச்சிருக்கிறார். தேசத்தை அசைக்கக்கூடிய ஜபம் அன்னைக்கு இரவு நடந்துச்சு. ஹல்லேலூயா. இரவு ஜபம், தனிப்பட்ட ஜபம், குழுவா ஜபிக்கிற ஜபம், இது ஒரு பெரிய அசைவை என்ன செய்யும்? கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும்னு விரும்புறீங்க? தானியேல் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். சாத்ராக், மேஷாக் சாதாரணமான மனுஷர்கள் தான். ஆனால் அவளுக்குள் இருந்த தேவன் அவர் பெரியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனில் நம்மளில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பெரியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த இரவு நேரத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தின் மூலம் கத்தர் அந்த சொப்பனத்தை கத்தர் அப்படியே எப்படி நேபுகாத்நேச்சருக்கு கத்தர் காண்பித்தாரோ அப்படியே யாருக்கு கத்தர் காண்பிக்கிறார்? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதான் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கத்தருக்கு பயப்படுறது கத்தருடைய ரகசியம் இருக்கு. ஆமென். நீங்க உண்மையா கத்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தா, நீங்க உண்மையா முழங்கால் பட்டு ஜெபிக்கும் போது கத்தர் அந்த காரியத்தை அப்படியே கத்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்தி தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தானியேலுக்கு முன்னால் அந்த ரகசியம் என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. மந்திரவாதிகளுக்கு தெரியல, ஜோசியர்களுக்கு தெரியல, கல்தேயர்களுக்கு தெரியல, சாஸ்திரிகளுக்கு தெரியல. இது கத்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. ஆனா ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அபிஷேகப்படப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் அதை வெளிப்படுத்தினார். அப்படியே அந்த தரிசனம் அவன் எப்படி பார்த்தானோ அதே போல அவன் நினைச்சது, அவன் சிந்தித்தது, அவன் காரியங்களை எல்லாவற்றையும் கத்தர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். கவனமா இருக்கீங்களா? ஆமென். அந்த சிலையை அவன் பார்க்கும்போது நல்ல பிரகாசமான சிலை. இந்த சிலை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? அந்த சிலைன்னு சொல்லும் போதே நீங்க புரிஞ்சிடுங்க, அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆமென். இப்போ இந்த 4 பேரரசுகளுக்கும் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. சில வணக்கக்காரர்கள். ஆமென். ஒரு முறை கூட சொல்றேன், இவங்க யாரு? சில வணக்கக்காரர்கள். இவங்களுக்குள்ளால என்ன இல்லை? ராஜ்யம் ஆண்டு செய்தாங்க, ராஜ்யத்தை ஆண்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ளால என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தர் சொல்லுகிறார், மனவாட்டி ஆகிய தேவனுடைய பிள்ளையை சேர்க்கும்படி அவர் சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? வருகிறார். மனவாட்டிக்குள்ளால என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் ஆயத்தமாகினா கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்தா அவர்களை சேர்க்க கர்த்தர் இன்னைக்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 காரியத்தை மனதுக்குள்ளால வச்சிருங்க. அந்த மனவாட்டின் ஸ்தானத்தில் தான் தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேரும் ஜீவனுள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அந்த ரகசியத்தை கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ளவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட உடனே தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முகத்தில் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் சிலைக்கு முன்னால் இருந்த பிரகாசத்தை காட்டிலும் இவங்க முகத்தில் இருந்த பிரகாசம். ஆமென். சில சொல்லுவாங்க, பிடிச்சவங்க யாராவது முகத்தில் பார்த்துட்டாங்கன்னா 1000 வால்ட்டு பல்பு எரியுது அப்படின்னு. அவங்க எப்படி நடப்பாங்க தெரியுமா? ஆக்டிவாக செயல்படுவாங்க. நீங்கள் புரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு முகத்தை பாருங்கள், பிடிச்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க முகம் அப்படி ஆக்டிவ் ஆயிரும். ஆமென்.
தூங்கிட்டு இருந்த முகம் கூட என்ன செய்யும்? ஹல்லேலூயா. கேட்கல, நிறைய பேருக்கு கேட்கல. ஆமாம், தூங்கிட்டு இருந்த முகம் எல்லாம் என்ன செய்யும்? ஆக்டிவ். பிடிச்சவங்க வந்தா, பிடிக்காதவங்க வந்தா சொல்லலை, பிடிச்சவங்க வந்தா ஆமாம், அவங்க ஓடுறது என்ன, செயல்படுத்துறது என்ன, அவங்களுக்கு காப்பி கொடுக்கறது என்ன, சாப்பாடு கொடுக்கறது என்ன, எல்லாம் 1 2 3 நாளுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. விரட்டி விட்ட பிறகு தான் அடுத்து நிம்மதியாக இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவருக்கு ஏன் பிரகாசம் வந்துச்சு? தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். ஆமென். சொப்பனத்தை பார்த்தா, சொப்பனத்தை மட்டும் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கல, கர்த்தர் அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? தானியேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலேருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்திற்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனமும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். எல்லாருக்கும் சத்தம் கேட்கல. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இதயத்தின் நினைவுகள் நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகுது. ஆமென். தூள் தூளாக போகக்கூடிய தூசி சூசி, இன்னும் நிறைய பேர் சில காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிற காரியெல்லாம் இல்லாமல் போயிடும். இருந்த இடம் தெரியாமல் போயிடும். வசனம் சொல்லுது, காற்று பறக்கடிக்கிறது போல அது தூள் தூளாக பறந்து போயிடுச்சான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறவைகள் பயங்கரமாய் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் அடிப்பதற்காக ஒரு கல் வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த கல்லுக்கு முன்னால் இந்த ராஜ்யங்கள் என்ன செய்வதில்லை, நிற்பதில்லை என்பதை தேவன் பாபிலோனை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் அதை தெளிவாக வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். இப்போ நேபுகாத் நேச்சரை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனிக்கிறீங்களா? முதல்ல தலையாக இருக்கிற பொன் தலையாக இருக்கிற அந்த நேபுகாத் நேச்சருடைய ஆட்சி எவ்வளோ விசேஷமாக இருந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ பேர் எருசலேமுக்கு எதிராக வந்தாங்க. இவர் நல்ல பலசாலியாய் எல்லா காரியங்களும் ஆட்சி செய்தவராய் இவர் கையில் நல்ல பலம் இருந்ததுனால, இவருக்குள்ளால நல்ல ஒரு ஆதிக்கம் இருந்ததுனால எருசலேமை அவர் முற்றுகை போட்ட போது, இந்த முற்றுகை போட்ட போது வசனம் தெளிவாக சொல்லு, கைப்பற்றின போது இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளை அவர் சிறைப்படுத்தி எங்கே கொண்டு போயிட்டாரு? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். பாபிலோனில் இப்போ 70 வருஷம் யார் அடிமையாக இருக்கிறாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்காங்க 70 வருஷம். அந்த 70 வருஷம் அடிமையாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் கொண்டு போகப்பட்டவன் தான் யார்? இந்த தானியேல்,
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரையும் கர்த்தர் செலக்ட் பண்ணி இவர்கள் மூலம் தேசத்துக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த 4 பேர் போதும் தேசத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்க செய்ய கர்த்தர் இந்த 4 பேரையும் கர்த்தர் செலக்ட் பண்ணினார். ஆமென். இதில் இருக்கிற ஒருத்தர் போதும். இதில் இருக்கிற தானியேலை போல ஒருத்தர் போதும் கர்த்தர் ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அதை நானாக இருக்க விரும்புகிறேன்னு எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாயும் சொல்லலைல்ல. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன், கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ நேபுகாத்நேச்சார் இந்த 70 வருஷத்துலையும் இவன் தனக்கு இருக்கிற பலனால இஸ்ரவேல் ஜனங்களை நம்மை சிறைப்படுத்தி கொண்டு போய் அவனுடைய இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறான்? தன்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். இந்த நாட்களில் அவன் கண்ட ஒரு சத்தியமான ஒரு காரியத்தை உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பாபிலோன் தேசத்தில் இந்த நேபுகாத்நேச்சர் இந்த 70 வருஷமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் இவன் ஒரு பலசாலியாக இருந்தான், ஒரு சர்வாதிகாரியாக இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் ஒரு தரிசனத்தை அவன் பார்க்குறான். ஆமென். என்ன தரிசனம் தெரியுமா? ஆமென். இதில் கண்டு கொண்ட ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், சிறைப்படுத்துகிறவர்கள், அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை தேவன் இவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 70 வருஷம் முடியக்கூடிய காலகட்டம் வருகும்போது தேவன் இந்த நேபுகாத்நேச்சரை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு நேராக வழி நடத்த சித்தமாக இருந்தாரா. பொதுவாக நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே, ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேவன் இவருக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன தரிசனம்னா, நான் சொல்கிறத கவனமாக கவனிச்சிடுங்க. ஒரு பெரிய விருட்சம், நல்ல அந்த விருட்சத்தோட கிளைகள் எல்லாம் பரவி போய் இருக்குது, எல்லா இடங்களும் பரவி போய் இருக்குது. அதுக்கு மேலே பறவைகள் அதில் அநேகர் அடைக்கலம் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கீழேயும் மிருகங்கள் அடைக்கலம் கொண்டிருக்காங்க. எல்லாம் நல்ல சமாதானமாக இருக்கிற நேரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு, மேலிருந்து ஒரு பரிசுத்தவான் கீழே வந்து சத்தமாக சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த விருட்சத்தை அடியில் நீங்கள் என்ன செய்யுங்க? வெட்டி போடுங்க. ஆமென். அடி வரையிலும் அந்த கீழே அந்த வேர் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். அடிமரம் இருக்கட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் வெட்டி போடுங்க. பறவைகள் பறந்து போட்டும், விலகுகள் பறந்து போட்டும், விருட்சம் போயிடட்டும், எல்லாம் தனித்தனியாக போகட்டும் என்று சொல்லி அது சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அந்த சம்பவம் என்ன செய்தது? நடந்தது. அப்போ இந்த அர்த்தத்தையும் யாருக்கு தெரியல? நேபுகாத்நேச்சருக்கு தெரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சொப்பனத்தெல்லாம் ஏனதானு விட்டுறாதீங்க, தரிசனத்தையும் ஏனதானு விட்டுறாதீங்க. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு காண்பித்தாரா, உங்களுக்கு புரியலையா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்து, ஆண்டவரே இது ஏன் ஆண்டவரே எனக்கு இது காண்பித்தீங்க? சில சொல்லும்போது நான் கவனமாக கவனிச்சிருக்கிறேன். சில சொல்லும்போது சொன்னாங்க, 3 முறை ஒரே சொப்பனத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தின் ராஜா நடக்க போகிற சம்பவத்தை ரெண்டு சொப்பனத்தை வித்தியாசமாக என்ன செய்தார்? பார்த்தார். அது நிச்சயமாக நடக்கும் என்பதை தேவன் அவளுக்கு என்ன செய்தார்? காண்பித்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் சில சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் காண்பிக்கும் போது எனக்கு தெரியாது இதில் இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் தரிசனம் பார்க்குறவங்க, எத்தனை பேர் சொப்பனம் பார்க்குறவங்க. இதற்கு அபிஷேகம் வேணும்னு இல்லை, அபிஷேகம் இல்லாமலே கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுக்கு நடக்க போகிற சம்பவத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தரும்போது, ஒருவேளை உங்களுக்கு தரிசனத்துடைய அர்த்தத்தையோ சொப்பனுடைய அர்த்தத்தையோ உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், தெரியக்கூடிய நிலைமையில ஒன்னில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களிடத்துல போய் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் முழங்கால் நின்று தேவ சமத்தில் கேட்கும்போது அந்த தரிசனத்துக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருக்கு
ஆமென், அபிஷேகத்தோடு நின்று அதை காண்கக்கூடிய ஒரு அறிவு இல்லாததுனால அவர் சொல்லுகிறார், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கண்டேன், நீ அந்த சிலைக்குடைய அர்த்தத்தை சொன்ன, இதுக்கும் நீ சொல்வாய் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் சொன்ன போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாளிகை முழுவதும் அவன் கலங்கினான். ஹல்லேலூயா. அவனுக்கு புரிந்தது, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தரிசனம்? இந்த நேபுகாத் நேச்சருடைய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தரிசனம் என்பதை அவன் தெளிவாக சொன்ன போது அவன் சொல்கிறான், இது இன்னொருவருக்கு நடக்கட்டும், உமக்கு அது நடக்காமல் இருப்பதாக அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி ஆண்டவர் விடுவாரா? தானியேல் சொன்னதுனால அப்படி விட்டாரா? இல்லை. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த விருட்சம் நீரே, அந்த விருட்சத்துக்கு கீழே அநேக மிருகங்கள் அநேகர் அதை வந்து அடைக்கலம் புகுந்தாங்க. மேலே இருக்கிற அந்த கிளையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அடைக்கலம் புகுந்தாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது தெரியுமா? அது எல்லாம் வேரோட அடிமரம் இருக்கும் மட்டும் மற்ற எல்லாம் வெட்டி போடப்பட போகிற ஒரு நாள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதில் ஒரு வசனத்தில் 4:11. ஓகே. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது, அதன் கிளைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது, எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது, அதன் கீழே வெளியில் எல்லா ஜீவன்களுக்கும் நல்ல ஒரு ஆட்சி அவர் செய்திருக்கிறார். எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது, அதன் கொம்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை நான் காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவர் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், அதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்களும் அதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். இந்த இடத்துல வாங்க, அவருடைய சொன்ன அர்த்தத்தை கொஞ்சம் பாருங்க. 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோடு அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலானனை ராஜாவாகி நீர் கண்டீரே. ராஜாவே, நீர் அந்த அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமான தீர்மானமும் என்னவென்றால், கவனமாக கவனிச்சிடுங்க, இந்த வசனத்தை கவனிங்க, மனுஷனிலிருந்து நீர் என்ன செய்யப்படுவீர்? தள்ளப்படுவீர். ஹல்லேலூயா. இவர் யாரு? இவர் யாரு? பயங்கரமான ராஜா. இவர் யாரு? ராஜ்யத்தை அரசாண்ட ஒரு ராஜா. இவர் கீழே அத்தனை பேர் அடைக்கலம் புகுந்திருக்காங்க. இவர் அசைக்க யார் மனுஷனாலும் முடியாது. ஆனால் தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்குள்ளால் இருக்கிற பெருமை நிமித்தம் நான் இவனை அழிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளால பெருமை வந்துட்டுன்னா அழிவு வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க தட்டி சொல்லுங்க, பெருமை வந்துட்டுன்னா அழிவு வந்துட்டுன்னு அர்த்தம். பெருமை வந்துட்டுன்னா தட்டி சொல்லுங்க பிள்ளைல, நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். பெருமை வந்துட்டுன்னா அழிவு வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுவீங்க. 100க்கு 100 உண்மை இது. ஹல்லேலூயா. இவனுக்குள்ளால பயங்கர ஒரு பெருமை. என்னன்னா, இதில் ஒரு காரியம் சொல்கிறேன், தாழ்மையாக இருக்கும் வரையிலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. தாழ்மையாக இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதிங்க, என்னை ஆசிர்வதிங்க. கொஞ்சம் உயர்ந்துட்டுன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும், நல்ல நம்ம கையாளலாம், நம்ம எல்லா காரியங்களையும் செய்திடலாம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்குள்ளால் வர பெருமை என்ன தெரியுமா? ஆண்டவரே வேண்டாம். ஆமென். ஆண்டவரை ஒதுக்கி தள்ளிட்டு இவங்க தான் எல்லாம் சாதித்தது போல ஒரு உணர்வோடு பேசுவாங்க. பார்த்தீங்களா? அது யாருக்குள்ளால இருந்துச்சு? ஆமென். 1 வருஷத்துக்கு முன்னாலேயே தேவன் இவனுடைய தீர்ப்பை சொல்லிவிட்டார்.
ஹல்லேலூயா. நம்ம அழிக்கப்பட போகிறோம் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே கர்த்தர் சொல்லும்போது எச்சரிப்பா இருக்கிறவங்க, ஜாக்கிரதையா இருக்கிறவங்க, அன்னைக்கு யோனாவை கர்த்தர் அனுப்பும்போது நீ போ, நினைவைக்கு போய் கர்த்தரோட வார்த்தை சொல், ஒருவேளை கர்த்தர் மனம் திரும்ப வைப்பார் என்றால் அவங்களை கர்த்தர் விடுதலையாக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்தை அவனை கொடுத்தார், ஒரு வருஷம். ஆமென். கவனமா இருக்கீங்களா? கர்த்தர் தாராளமா கர்த்தர் ஒரு வருஷத்தை நேபுகாத்நேச்சருக்கு தாராளமா கர்த்தர் கொடுத்தார். எதற்கு? மனம் திரும்புவதற்கு. ஹல்லேலூயா. மனம் திரும்பி கர்த்தரோடு கூட சேர்வதற்கு, ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுப்பதற்காக ஒரு வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா யான் மனம் திரும்ப விடலைன்னா அவனுக்குள்ளால் இருந்த பெருமை அவனை விட்டு வைக்கவில்லை. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம், 26வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும், சரியா? அந்த வசனத்துல தான் அவர் சொல்றாரு, ஒரு ஆலோசனையா சொல்றாரு. யார் சொல்றாரு? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை. அவருக்கு ஒரு ஆலோசனையா நேபுகாத்நேச்சருக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு. ஹல்லேலூயா. சிறுமையானவர்களுக்கு விடுதலை கொடுங்க. யார் சிறுமையானவங்க? இஸ்ரவேல் ஜனங்க. அவங்கள விடுதலை ஆக்கு. உன் பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடு. நீ தாழ்மைப்படு. ஒருவேளை கர்த்தர் உனக்காக மன்னிப்பை தருவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷத்துலையும் கொஞ்சம் கூட மனம் இறங்காத ஒரு மனுஷனா இந்த நேபுகாத்நேச்சர் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுபடி அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எங்கே மேலே உலாத்தி கொண்டிருக்கும் போது வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னானா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல, நானுன்னு சொல்கிற இடத்துல கர்த்தரை அவன் என்ன செய்திருக்கணும்? மகிமைப்படுத்தியிருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை தரலைன்னா, ஒரு ஆண்டவருடைய இறக்கை இல்லைன்னா எந்த மனுஷன் ஆளுகை செய்ய முடியும்? நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்ததுனால, கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆஸ்வதித்ததுனால, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதித்ததுனால, கர்த்தர் நம்முடைய வேலைகளை ஆஸ்வதித்ததுனால இன்னைக்கு வர நான் நிலைத்து நிற்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவங்களை கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு நேரம் கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். என் பலம் அல்ல, என் திறமை அல்ல, என் ஞானம் அல்ல. எனக்கு கர்த்தர் அனுகூல பாராட்டினா, எனக்கு முன்பாக கர்த்தர் போனா, எனக்கு எல்லா பாதைகளையும் செவ்வையாக்கினா, கர்த்தர் தான் எனக்கு முன்ன நின்றார் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தாழ்த்துகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த கட்டத்தில் உயர்த்தி நிறுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எல்லா கையில தட்டி சொல்லுங்க, ஆமென். இந்த காலங்கள் நமக்குள்ளால வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாழ்மைப்படுகிற பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர அவர் போதுமான. ஆனால் நேபுகாத்நேச்சர் ஒரு நிமிஷம் கூட அப்படி சொல்லுகிறத விட்டுட்டு கர்த்தரை விட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஒரே செகண்ட், அந்த சொன்ன அந்த செகண்ட்குள்ளால அவன் மிருகத்தை போல மாற்றப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் மிருகமா மாறுவானா? மனுஷன் மிருகமா மாறுவானா? எப்போ மாறுவான்? கோபப்படுமா? எப்போ மாறுவான்? பெருமை உள்ள வரும்போது, பெருமை உள்ள கிரியை செய்யும்போது. நிறைய பேருக்கு புரியாதே. மனுஷன் எப்போ மிருகமா மாறுவான்? கோபம் வெளிப்படும், தகாத வார்த்தை வெளிப்படும், தகாத காரியங்கள் வெளிப்படும். அந்த நேரத்தில் அவன் நினைக்கிற காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அவன் மிருகமா மாறுவான். வேதத்தில் சொல்லப்படும் மிருக குணமுள்ள மனுஷன் அதை உணரான். ஹல்லேலூயா. மிருகமா மாற்றப்பட பெரிய ராஜ்யபாரத்தில் இருந்தவன், நல்ல அவனை புத்தியே போயிடுச்சு, மூளையே போயிடுச்சு. ஆமென். அவன் ஒரு மிருக ஆளுகை செய்கிறது போல மிருகத்தை போல சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. அவன் அந்த விருட்சத்தில் அவன் கட்டிப்பட்ட ஒரு அனுபவம். வேதத்தில் சொல்லப்பட்ட பனி அவன் மேலே என்ன செய்தான்? விழுந்த கையெல்லாம் நகம். ஆமென். பெரிய கழுகு கை. ஆமென். மிருகம் சொல்லவே முடியல, பார்க்க அருவருப்பாக இருந்தான். ஆமென். அவனை தேடி ஒருத்தர் வரல. கட்ட
கட்டப்பட்டவனாக இருந்தான், சங்கிலி போட்டு கட்டவனாக இருந்தான். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி போட்ட உனக்கு பலன் இருந்துச்சுன்னா நானும் கட்டி போட உனக்கு பலன் தருவேன்னு சொல்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவனை கட்டி கத்தர் போட்டார். ஆமென். 7 காலங்கள் கடந்து செல்கிறது வரையிலும் அவன் பனியிலேயே நனைந்து கொண்டிருந்தான். ஆமென். பெருமை வந்து தேவனை விட்டு தூரம் போயிட்டா, அதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரையிலும் கத்தர் அவனை உருவாக்கி புத்தி தெளிகிறது வரையிலும், புத்தி திரும்ப வருகிறது வரையிலும் கத்தர் அவன் போக்கில் கத்தர் என்ன செய்வார்? விட்டு விடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு வந்த அதே நிலைமை, அதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கத்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. கையில் தட்டி கத்தரை துதிப்போம். அவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வரும் என்பதை ஒரு வருஷத்துக்குள்ளால கத்தர் வெளிப்படுத்தி இருந்து மனம் மாறுவதற்கோ, மனம் திரும்புவதற்கோ, தன்னை திருத்தி கொள்வதற்கோ, தாழ்மைப்படுவதற்கோ நேபுகாத்நேச்சார் விட்டு கொடுக்கிறதுக்கு மனமில்லாத மனுஷனாக இருந்ததுனால கத்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் விழுந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த பொன்னான மனுஷன், பொண்ணு தலை, ஆமென், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த கட்டத்துக்கு நேராக கத்தர் அவனை வழி நடத்தினார். ஆமென். திரும்ப ராஜ்யபாரத்தை கட்டினா முதல்ல இருந்து அதே நிலைமைக்கு என்ன செய்யாது, வர முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டு ஒரே நாளுக்குள்ளால இவன் ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு புத்தி வந்த போது 4வது அதிகாரம் 34வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை கவனமாக கவனிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். கவனமாக கவனிக்கிறீங்களா? அதுவரை என்ன இருக்காது? ஆராதனை இருக்காது, அதுவரை ஜெபம் இருக்காது. ஆமென். இந்த பெருமை முடிய வரையில் என்ன இருக்காது? ஜெபம் இருக்காது, பைபிள் படிக்க இஷ்டம் இருக்காது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க விருப்பம் இருக்காது, தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்க நேரம் இருக்காது, அவங்களோட கூட உறவாட நேரம் இருக்காது. ஆமென். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். ஆமென். உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அழிகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நாட்கள் வருகிறது வரையிலும், அந்த நாட்கள் முடிகிறது வரையிலும் அவங்கள திருத்த எந்த மனுஷனால முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாள் முடிந்த பின்பு, வசனம் தெளிவாக சொல்லுது, அந்த நாள் முடிந்த பின்பு, நாட்கள் முடிந்த பின்பு கத்தர் அவங்களுக்கு புத்திய கத்தர் என்ன செய்தார்? திரும்ப வர பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். இளையகுமாரனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆமென். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஆமென், அதுவரை இவனுக்கு புத்தி எங்க போச்சு? அதுவரை புத்தி கட்டு போயிடுச்சு. ஆமென். புத்தி இல்லாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ புத்தி அவனுக்குள்ள வந்த போது இப்போ கத்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கும். 35ஆம் வசனம். பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து, இந்த வார்த்தை கவனமாக கவனிக்கிறீங்களா? அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவரை கையை தடுக்க எந்த மனுஷனாலும் முடியாது. ஆமென். அடுத்து 36ஆம் வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களை எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். அவன் முகம் மாறிடுச்சு, அவன் சாயல் மாறிடுச்சு, அவன் புத்தி மாறிடுச்சு. அவன் நினைச்சது அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த அந்த செகண்ட்ல கர்த்தர் சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க
வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு ஆராதனை செலுத்துங்க, அவரை உயர்த்துங்க, அவரை கனப்படுத்துங்க. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தார் என்று அவரை உயர்த்துகிற அந்த செகண்ட்குள்ளால அவர் புத்திய கத்த திரும்ப வர வைத்த போதும் அவன் இழந்து போன பிரபுக்கள், அவன் இழந்து போன அதிபதிகள் எல்லாரும் தேடி வந்து திரும்ப அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கத்த திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன்.